உடம்புக்கு என்ன பண்ணுது? என்ன பிரச்சனை? இது வரைக்கும் என் லைஃப்ல இது மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை டாக்டர். ஆனா கடந்த 2 நாளா இந்த பிரச்சனையால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் டாக்டர். என்ன என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லையா? என்னாச்சு? 2 நாளா நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது. எப்பவுமே நான் போய் படுத்தா டக்குன்னு தூங்கிடுவேன். இப்ப என்னடா கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கேன் விடிய விடிய. ஏன் டாக்டர் இது மாதிரிலாம் எனக்கு ஆகுது? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகல, படுத்தா தூக்கம் வரல அப்படின்னா இந்த காரணமா தான் இருக்கும். இன்னைக்கு உங்க மாமி கிட்ட சண்டை போட்டீங்களா? அவங்க ஊர்ல இல்லையே, வெளியூருக்கு போயிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட சண்டை போடுற வாய்ப்பு எனக்கு இப்ப இல்லைங்களே. அப்படியா? அப்ப இன்னைக்கு காலையில இருந்து உங்க புருஷன் கிட்ட நீங்க சண்டை போட்டீங்களா? அவர்கிட்ட நான் சண்டை போடல. எங்க மாமியார் வீட்டுல இருந்தாதான் தேவையில்லாம சண்டை வரும். அதை வச்சு அவர்கிட்ட நான் சண்டை போடுவேன். அதனால எங்க புருஷன்கிட்ட நான் சண்டை போடலையே. அடுத்து கடைசி ஒரு விஷயம், உங்க பசங்களை நீங்க திட்டினீங்களா? இல்ல, என் பிள்ளைங்களையும் நான் திட்டலையே. பின்ன இப்படி இருந்தா எப்படிமா உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும்? மாமியார் கிட்ட சண்டை போடல, புருஷன் கிட்ட சண்டை போடல, பிள்ளைங்களை திட்டி அடிக்கல அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகும் சொல்லுங்க? இதுக்கு ஒரே வழிதான். உன் மாமியார் ஊருக்கு போயிருக்காங்களே, அவங்களுக்கு ஃபோனை போட்டு சண்டையை வழி. உன் புருஷன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னே சண்டையை ஆரம்பிச்சிரு. அது ஒன்று மட்டும்தான் உன்னோட இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நான் கூட இதுக்கு பெரிய வியாதி வந்துடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நேத்தே பண்ணிருப்பேனே. தேங்க்யூ டாக்டர். முதல்ல போய் அந்த வேலையை அப்படியே மறக்காம என்னோட ஃபீஸையும் கொடுத்துட்டு போய்